நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த கர்ணா போன் சத்தத்தை கேட்டு எழுந்து போனை எடுத்து பேசுகிறான். அவன் யாருக்காக நாள் முழுவதும் ஏங்கி காத்து கொண்டிருந்தானோ அந்த பெண்ணின் குரல். கர்ணாவிற்கு அளவிற்கு அதிகமான சந்தோஷம். ஆனால் எதிரில் பேசிய பெண்ணோ, கர்ணா அண்ணா, எங்கே இருக்கீங்க, எப்ப வருவீங்க என்று கேட்ட உடனேயே கருணாவுக்கு தலையே சுற்றியது. குழப்பத்தில் இருந்த அவன் அவளிடம், நான் இப்பதான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே பஸ் ஸ்டாண்ட் கிளம்புகிறான். தூத்துக்குடியிலிருந்து பஸ்ஸில் வரும்போதே நந்தினியிடமிருந்து தொடர்ந்து போன் கால் வந்து கொண்டே இருக்கிறது. அவனும் சிரித்து பேசிக்கொண்டே திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தடைகிறான். சலூன் கடைக்குச் சென்று ஹேர் கட் எல்லாம் செய்து கொண்டு, அழகான ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கொண்டு, கிஃப்ட் வாங்கிக் கொண்டு பஸ் ஏறி சிவகங்கை கிளம்புகிறான். பஸ் ஏறிய உடனேயே நந்தினியிடமிருந்து மீண்டும் ஒரு போன் கால். கர்ணா அண்ணா, எங்க வந்துட்டு இருக்கீங்க, எப்ப வருவீங்க? நந்தினியிடம், நான் வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வீடு தெரியாது, என்னை பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து வீட்டிற்கு கூட்டிட்டு போ என்று கர்ணா கூறியவுடன், சரி அண்ணா, வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு நந்தினி வீட்டிலிருந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள்.